தேவ பிள்ளைகளா இந்த நாட்களிலும் பெண்கள் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ பெண்களுக்குள்ளா எப்படி இருக்கிறதுனா, நாம் இந்த உலகத்திலே ஏன் பெண்களாய் பிறந்தோம் என்று சொல்லி நினைக்கிறது உண்டு. ஆனால் பாருங்க, கர்த்தர் நம்ம எல்லாம் விசேஷத்தவர்களாய் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாய் நாம் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஆராதனை செய்கிறது மாத்திரமல்ல, நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிற பாருங்க, குணசாலியை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது குணசாலியானவள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரம் முழுசும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பற்றாய், நானும் உன்னை என்ன பண்ண சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப இதுவெல்லாம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறதா, ஒரு பிரியமுள்ளதா இருக்கிறது. இந்த நாட்களிலும் ஆண்டவருக்காக நாம் எழும்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.